விக்ரமசிங்கபுரம், தாமிரபரணி. அவங்க தாமிரபரணி எனக்கு உயிர். அது சுத்தம் செய்யணுங்கன்னு ஒரு ஆர்வம். 18 ஆண்டு காலமா அதோட அந்த பணிய பண்ணிட்டு இருக்க ஆண்டவன் கொடுத்துருக்குறான். அது ஆண்டவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அப்புறம் இந்த மாரி நீங்க பார்த்துருக்கீங்க, அவ்வளவும் துணிகள் தான். நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல. கால சூழ்நிலை பரிகாரம் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள துணிய போடுறாங்க. அது ஒண்ணும் இல்ல. அது நம்ம தண்ணிக்குள்ள தான் போடணும்னு இல்ல. தண்ணி விட்டு தாண்டி நமக்கு நெறைய அரசு மூலியமா நெறைய கம்பி வேலிகள்லாம் அமைச்சிருக்காங்க. அதுல போடலாம். அது அத நம்ம சொல்ல விரும்பல. நமக்கு கடமை, நம்ம ஆற சுத்தமா வைக்கணும். அதனால கோடை காலம் தண்ணி குறைவா வர்ற நேரத்துல, முதல்ல நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அப்புறம் சேரன் மகாதேவி சார் ஆட்சியருக்கு என்னுடைய பணிவான நன்றி. அவருடைய அனுமதியோட, அவருடைய வழிகாட்டுதலோட, இந்த கோடை காலத்துல தண்ணி குறைவா வர்ற நேரத்துல, இந்த கல் இடுக்கு மற்ற இடங்கள்லாம் பாபநாசமா இடம் மாரி பாபநாசம் கிடையாது. பாபநாசம் முழுக்க முழுக்க கல், இடுக்கு, பாறை, பொந்து, பொட, ஆழம், சுழல் உள்ள பகுதி. அதே நேரத்துல உறைக்கிணறுகள். விக்ரமசிங்கபுரம், அடையக்கருங்குளம், செவந்திபுரம் போன்ற ஊர்களுக்கு உறைக்கிணறு, குடிநீருக்கான உறைக்கிணறு. இத சுத்தி தான் இந்த தண்ணி வெள்ள காலங்கள்ல இந்த துணி அப்படியே போய் அதுல அடைஞ்சு போயிருக்கும். அப்போ நீர் உயிர்வாழ் வளங்களுக்கு அதுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கும். நீங்க இப்ப எடுக்கும்போது பார்த்தோம், ஆமைகள்லாம் உள்ள செத்து செத்து இருந்து அதெல்லாம் நீரை சுத்தம் செய்யக்கூடியது. அந்த மாதிரி இந்த கோடை காலத்துல தான் தண்ணி இல்லாத நேரத்துல தான் இதை அள்ள முடியும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அனுமதியோட, அவங்களுடைய வழிகாட்டுதலோட இதை நாங்க அள்ளிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இவங்க பூராமே அரிப்புக்காரர்கள். இந்த பாபநாசத்துல இவங்கள தவிர இந்த இடத்துல யாரும் இறங்க முடியாது. அவங்களுக்கு தினசரி சம்பளம் கொடுத்து தான் அதை நம்ம அள்ளுறோம். மற்றவங்கள மாதிரி இது 3 மணி நேரம் தான் இதுல போராடணும் அவங்க. 3 மணி நேரத்துக்கு மேல அவங்க அதுல தண்ணிக்குள்ள நிற்க முடியாது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா எண்ணெயும் உப்பும் கலந்து தடவிக்கிட்டு, அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா அவங்களுக்கு மருந்து ஆன்டிபயோட்டிக் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு தான் அவங்க அள்ளுவாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த கோடை காலத்துல தான் அதை நம்ம அள்ள முடியும். இதை விட்டாச்சுன்னா அடுத்த கோடை காலம். ஒவ்வொரு கோடை காலத்திலுமே கிட்டத்தட்ட 100 டன்னுக்கு மேல துணிய அள்ளி போடுறதுனால, ஏன் அள்ளி போடாம இருக்கணும்? அதை அள்ளி போடலை அப்படின்னா, வெளியேற்றலை அப்படின்னா, அது பூராமே வெள்ள காலங்கள்ல கிழக்க வரைக்கும் எத்தனையோ உறைகிணறுகள் இருக்கு. அந்த துணி டஸ்டா அதை அடைஞ்சிரும். அப்புறம் தண்ணியை மாசுபடுத்துறது துணியினுடைய முக்கிய பங்கு. ஏன்னா முன்னாலாம் நம்ம உடுத்துறது பருத்தி ஆடை. தண்ணிக்குள்ள கிடந்தாலும் அது அது வந்து அது ஓ அது இத்து போயிடும். ஆனா இப்போ அது இத்து போகாது. எல்லாமே ஃபைபர், பிளாஸ்டிக் மாதிரி தான் நம்ம உடுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால அதை நம்ம அதை எடுத்தாகணும். தண்ணிக்குள்ள போட போட அது மக்காது. 30 வருஷம் ஆகும் மக்கி போறதுக்கு. அதனால நம்ம எடுக்கணும். இதை எடுத்ததை கம்ப்ளீட்டாவே பொட்டணம் போட்டு, இந்த மாதிரி பொட்டணம் போட்டு நகராட்சிக்கு நான் பணிவான நன்றியை சொல்லணும். நகராட்சி கிட்ட நம்ம விக்ரமசிங்க நகராட்சி கிட்ட அவங்க ஒப்படைச்சிருவோம். அவங்க அதை சிமெண்ட் ஃபேக்டரிக்கு அனுப்பிடுவாங்க. இதை எரிக்கத்தான் செய்ய முடியும். இதை யூஸ் பண்ணவே கூடாது. இந்த துணிகளை உள்ள தண்ணிக்குள்ளே கிடக்கிறதுனால அது பாக்டீரியா அதுல ஃபார்ம் ஆகி இருக்கும். ஆமா. அதனால இதை நம்ம மறுபடியும் இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதை அது அரசு ஏதாவது ஒரு செயல்படுத்தி அதை நகராட்சி அவங்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு. அதன் மூலியமா பண்ணிக்கிடுவாங்க. இதை நகராட்சி கிட்ட நாங்க ஒப்படைச்சிருவோம். அவங்களுக்கு நகராட்சி விக்ரமசிங்க நகராட்சிக்கு பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வேற என்ன எப்படி வருது? பரிகாரம் மூலியமாவும் 2 வகையான துணி விழுது பாபநாசத்துல. ஒன்று பரிகாரம் பண்ணிட்டு ஆற்றுல களைஞ்சு போடுற துணி. அது ஓரளவு நல்ல துணியா இருக்கும். அது பாவனாதான் கரை ஓரங்கள்ல போடுவாங்க. அதை நம்ம எடுத்து யாருனாலும் அதை யூஸ் பண்ணுவாங்க, என்னமோ செய்வாங்க. ஆனா இன்னொரு துணி இருக்கு. அது இறந்தவர்களுடைய துணி. அது 80% துணி இறந்தவர்களுடைய துணி. பெட்ல இருக்கும்போது அவரு உடுத்தின துணி, பெட்டு, தலவாணி, என்னென்ன உண்டு அவ்வளவு போட்டோ படங்கள் கூட, கண்ணாடி, பாட்டில் எல்லாமே உள்ள கிடக்கும். ஏகப்பட்ட கழிவுகள். அந்த மாதிரி துணிகள் 80%. அதுதான் அங்க அப்படியே அதை யாரும் அள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி எங்கள் மாதிரி சமூக நல ஆர்வலர்கள் தான் அந்த பணியை செய்கிறோம். அதை அள்ளி கம்ப்ளீட்டா வெளியே எடுத்து அதை நம்ம நகராட்சிக்கிட்ட ஒப்படைக்கிறோம்.